சாஸ்திரங்கள்லாம் பகவானுடைய ஒரு ஸ்வரூபத்தை வர்ணிக்கும் பொழுது எங்கும் நீக்கமர இருக்கக்கூடிய ஒரு பரம்பொருள். இப்பேற்பட்ட பரமாத்மாவை நாம் பரமாத்மா பரமாத்மான்னு எப்படி நாம் பக்தி பண்ண முடியும்? ஜனங்களுக்கு பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு தான் ஒரு திருவுருவம். நாம பக்தி பண்ணணும்னா எப்படி பக்தி பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போற விஷயங்கள் இருக்கு, 5 விதமான பக்தி. அது நம்முடைய அனுபவத்திலேயே அநேகமா யாருக்குமே இருக்காது. நம்முடைய தேவைக்காக பகவான் அப்படின்னு ஆனத்தினால இவன் நான் சொல்ல போற விஷயங்கள் புதுசா கூட இருக்கும் பல பேருக்கு. மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச் சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடு தந்தால் மாணிக்குரளனே தாலேலோ வையம் அளந்தானே தாலேலோ. சாஸ்திரங்கள்லாம் பகவானுடைய ஒரு ஸ்வரூபத்தை வர்ணிக்கும் பொழுது அகண்டமான வஸ்து, எங்கும் வியாபிச்சிருக்கிற வஸ்து, எங்கும் நீக்கமர இருக்கக்கூடிய ஒரு பரம்பொருள். சர்வம் பிரம்மமயம் சர்வம் பிரம்மமயம். சதாசிவ பிரம்மேந்திரால் சொல்றார், சர்வம் பிரம்மமயம், நீக்கமர இருக்கிற ஒரு பரம்பொருள். இப்பேற்பட்ட பரமாத்மாவை நாம் பரமாத்மா பரமாத்மான்னு எப்படி நாம் பக்தி பண்ண முடியும்? இது அனுசந்தான விஷயமா இருக்கு. அதுக்கு உருவம் கிடையாதுன்னு சொல்லும் பொழுது நம் சேவை எதுவுமே பண்ண முடியாது, நினைப்பு உண்டி தான் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்? உலகம் முழுக்க வியாபிச்ச பரம்பொருள், வியாபிச்ச பரம்பொருள்னு நினைச்சுட்டே இருக்கலாம். நம்முடைய உபாசனைக்காகவே அனுகிரகாய பூதானாம் மானுஷம் தேகமாஸ்திதா அப்படிங்கிற ராசபஞ்சாத்தியாயில ராசக்கிரீடையில சுகாச்சாரியா. எங்கும் நீக்கமர இருக்கக்கூடிய பரமாத்மா எதுக்கு ஒரு உருவத்தோட வந்தான் அப்படின்னா, அனுகிரகாய பூதானாம், ஜனங்களுக்கு பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு தான் ஒரு திருவுருவம். ஒரு ரூபத்தை எடுத்துன்னு வந்தா, ஒரு திருவுருவத்தோடு திருமேனியோட வந்தாதானே நாம பஜிக்க முடியும். பக்தி பக்தி அப்படிங்கிறதே பஜ சேவாயாம் அப்படிங்கிற ஒரு வர்பது தாது, அதுலேருந்து வந்தது. சேவை பண்றது தான் பக்திங்க. நாம் பக்தி பண்ணணுங்கிறதுக்காகவே பகவான் ஒரு திருமேனியோட வந்தார். நாம் பக்தி பண்ணணும்னா எப்படி பக்தி பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் இருக்கு, 5 விதமான பக்தி. அது நம்முடைய அனுபவத்திலேயே அநேகமாக யாருக்குமே இருக்காது. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச பக்திமா என்ன, கோவிலுக்கு போகணும், அர்ச்சனை பண்ணணும், தேங்காய் உடைக்கணும், பெரிய தேங்காய் மூடியா ஆற்றுக்கு வாங்கிட்டு வரணும். தப்பி தவிர இவர் சின்ன தேங்காய் மூடியை கொடுத்துட்டாருன்னா பூஜை பண்ணவர் வச்சுட்டே வராவா. நமக்கு தெரிஞ்ச பக்தி தான். பிறந்த நாள்லாம் அர்ச்சனை பண்ணணும், கல்யாண நாள்லாம் அர்ச்சனை பண்ணணும், கோவிலுக்கு போயிட்டு வரணும். இல்லை ஏதாவது குடும்பத்தில் ட்ரிபிள் இந்த கோவிலுக்கு போகணும், ஒரு ஜோசியரை சொல்லணும். நீயா அதுவும் அவனா வரமாட்டான், அது ஒரு ஜோசியரை சொல்லணும். உனக்கு இந்த இருக்கிற கிரக நிலைக்கு நீ இன்னும் கோவிலுக்கு போகணுன்னா டாக்ஸி வச்சுன்னு தேடிட்டு போகிறோம். ஏன் அப்படின்னா நாம் அநேகமாக எல்லாருமே ஒரு அர்த்தார்த்தியாக ஆகிட்டேன்.
சௌக்கியத்துக்காக தான் பகவான், நம்முடைய தேவைக்காக பகவான் அப்படின்னு ஆனத்தினால இவன் நான் சொல்ல போகிற விஷயங்கள் புதுசாக கூட இருக்கும் பல பேருக்கு. அவளுக்கு இதை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு கூட அவகாசம் இருந்திருக்காது. கதை கேட்குறதோ, பஜனை பண்ணுறதோ, கோவிலுக்கு வருதோ, தரிசனம் பண்ணுறதோ, நமஸ்காரம் பண்ணுறதோ, பிரதட்சிணம் பண்ணுறதோ, அர்ச்சனை பண்ணுறதோ, மாலை கட்டி போடுறதோ, நைவேத்தியம் பண்ணுறதோ எல்லாமே பக்தி தான். சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம்னு 8 விதமான பக்தியை பிரகலாத சுவாமி சொல்கிறார். 8 விதமான வழிகள் இருக்கு, எல்லாமே பக்தி தான். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.